हसरत है हमारी बाबा कर दो वो पूरी आके, मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके, मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके। பாப்ததா முடிவை பார்க்கிற 15 நாட்களின் அட்டவணை பெறுபேறுகளை பாபா பல குழந்தைகளிடமிருந்து பார்க்கிறார். பெறுபேறை எங்கும் உள்ள குழந்தைகளின் பெறுபேறுகள் பாப்ததா கண்ட ஒரு விடயம் என்ன என்று சொன்னால், உங்களின் பெரும்பாலானோர் கவனம் செலுத்தியுள்ளார்கள். உங்களில் எவருக்கும் அவற்றில் குறிப்பிட்ட சதவீதத்தை பெற விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தியுள்ளீர்கள். தீவிர முயற்சியாளர்கள் குழந்தைகள் எமது இதயபூர்வமாக செய்த சத்தியத்தை பேணும் நமது இதயத்தை நிறைவேற்ற முயற்சி செய்த வண்ணம் முன்னேறி செல்கிறார்கள். இந்த முறையில் முன்னேறுவதன் மூலம் நீங்கள் உங்களின் இலக்கை அடைவீர்கள். இப்போதும் சிறுபான்மையினர் தமது கவன ஈனத்தாலும் சோம்பேறித்தனத்தாலும் மிக குறைந்தளவு கவனத்தையே செலுத்துகிறார்கள். அவர்களின் விசேடமான சுலோகம் என்னவென்றால், ஆமாம் நாம் அதை செய்வோம், நாம் அங்கே சென்றடைவோம் என்பதாகும். ஏதோ ஒரு வேளையில் நீங்கள் அதை அடைவீர்கள் என நினைத்தால் அது சென்றடைவோம் என்பதாகும். ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் அதை அடைவீர்கள் என நினைத்தால் அது 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 சகவன இனமாகும். நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என சொல்வதே தீவிர முயற்சியாகும். பாப்ததா பல சத்தியங்களை கேட்கிறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல அழகான சத்தியங்களை செய்கிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் மிகுந்த தைரியமான நல்ல சத்தியங்களை செய்கிறீர்கள். அந்த வேளையில் நீங்கள் பாப்ததாவுக்கு தில்குஷ் தோழியை வழங்குகிறீர்கள். பாபா அதையும் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க கூறுவதை எவ்வாறாயினும் ஒரு சத்தியத்தை செய்வதென்றால் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களின் முயற்சியில் இருந்து மகத்தான நன்மை அனுபவம் செய்தல் என்று அர்த்தம். நீங்கள் நன்மையை அடையாவிட்டால் உங்களின் சத்தியம் பலம் வாய்ந்தது இல்லை. அதனால் நீங்கள் சத்தியங்களை செய்யலாம். ஏனெனில் குறைந்தபட்சம் நீங்கள் பாபாவுக்கு தில்குஷ் தோழியை கொடுக்கிறீர்கள். எவ்வாறாயினும் அத்துடன் கூடவே உங்களுடைய கர்ம கணக்குக்கு ஏற்ப நீங்கள் நன்மை அடையாவிட்டால் உங்களின் சத்தியம் பலம் வாய்ந்தது இல்லை. அதனால் நீங்கள் சத்தியம் செய்யலாம். ஏனெனில் குறைந்தபட்சம் நீங்கள் பாபாவின் தில்குஷ் தோழியை கொடுக்கிறீர்கள். வராயினும் அத்துடன் கூடவே உங்களின் அன்பான முயற்சியை அக்னியின் ரூபத்தில் எரிக்க வேண்டும். ஒரு எரிமலையை போன்று ஆகுங்கள். உங்களுக்கு அன்பு இருக்கிறது. அந்த அன்பை நீங்கள் காலத்துக்கு ஏற்ப உங்களை மனதிலும் உறவு முறையிலும் தொடர்பு இன்னமும் உள்ள கர்ம கணக்குகள் எல்லாவற்றையும் உங்கள் அக்னி ரூபத்தில் எரித்து விடுங்கள். இதுவே உங்களிடம் உள்ள அன்பு.
பாப்ததா இதற்கு உங்களுக்கு தேர்ச்சி அடைவதற்கான மதிப்பெண்களை வழங்கிவிட்டார். உங்களிடம் இந்த அன்பு உள்ளது, ஆனால் உங்களிடம் அன்பானது இப்போது அக்னி ரூபத்தை எடுக்க வேண்டும். की मीठी बातों में रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में Om Shanti. ஓம் சாந்தி. Perform the dance of harmonizing sanskars. சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். பாப்ததாவின் சம்ஸ்காரங்கள் பாபாவுக்கு ஏற்றபடியே, பாப்ததாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றபடியே. அதே மாதிரி ஒருவரிடம் எளிதான தன்மை அல்லது இனிமையான சம்ஸ்காரங்கள் இருந்தால் இந்த சம்ஸ்காரங்கள் அவரின் ரூபத்தில் இருக்கும். உங்கள் சம்ஸ்காரங்கள் பாப்ததாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஒத்தவையாக மாறும் போது பாப்ததாவின் ரூபம் அனைவருக்கும் தென்படும். பாப்ததா எப்படி இருக்கிறாரோ அது போலவே அவரது நற்பண்புகள், கடமைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அனுபவம் செய்யப்படும். இருவரும் அதே போல இருக்கிறார்கள் என்பது அனைவரின் உதடுகளிலும் வெளிப்பட வேண்டும். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. அவ்வியக்தி பெறுவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி ஏப்ரல் 26. சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். இன்றைய தலைப்பு பாப்ததாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றால் போல் இருக்க வேண்டும்.
Om Shanti. ஓம் சாந்தி. When first we got நாங்கள் the முதலாவதாக introduction, the definition of soul, ஆத்மாவை we பற்றிய understood that அறிமுகம் soul has ஆ, three abilities. அறிமுகம் கிடைக்கும்போது எங்களுக்கு ஆத்மாவின் அந்த 3 செயல்பாடுகளை பற்றியும் புரிந்து கொண்டோம். Om Shanti. ஓம் சாந்தி. When we got the definition, நாங்கள் introduction of the soul, ஆத்மாவின் அறிமுகத்தை பற்றிய விளக்கத்தை நாங்கள் கூறும்போது that soul has three faculties. எங்களுக்கு தெரியும் One is ஆத்மாக்கு the 3 faculty that is called mind. 3 பகுதிகள் இருக்கு. அந்த ஆத்மாவில் Then மனம், it has power to discern, அதுக்கு and பிறகு that is called intellect. பகுத்தறியும் And then சக்தியை what we கூறுறோம், அது எங்களுடைய we புத்தி put அண்டு. in action. அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானிக்கிறது அதன் மூலம் எங்களுடைய செயல்பாடுகளை நடத்துகின்றோம் என்று. நாங்கள் செயற்பாடுகளை செய்யும் போது நாங்கள் கூறுகிறோம், And that is called அது samskara. எங்களுடைய பதிவுகளாக If we do இருக்கிறது. 5 times, அது சம்ஸ்காரம் என்று it becomes கூறுகிறோம். character. நாங்கள் 5 தடவை ஒரு செயலை செய்யும் போது அது ஒரு பழக்க வழக்கமாக வருகின்றது, சம்ஸ்காரமாக வருகிறது. சம்ஸ்காரம் எங்களுடைய ஆத்மாவில அனாதியாகவே இருக்கிறது. அதன் குவாலிட்டிகள் அன்பு, அமைதி, ஆம், But when there is power to தூய்மை, discern, இப்படியான எல்லா குணங்களோடும் and the இருக்கின்றது. way is changed. அது மிகவும் அது அவை மாறும் போது எனக்கு அகங்காரம் வருகிறது. Any kind of அவை வெறுப்பு வருது. அப்படியான இதுகள் வரும்போது வெறுப்பு வருது. என்னென்றாலும் பொறாமை வருது. இதுகளிலிருந்து மாறும்போது இப்படி வருகின்றது. and now we have to transform ஆகவே நாங்கள் இப்பொழுது மாற்றம் சதோவில் நாங்கள் தமோவிலிருந்து குறைந்ததிலிருந்து லைட்டாக வர வேணும், தூய்மையாக இருக்க வேணும். you are my children. பாபா சொல்றார், நீங்கள் எல்லோரும் என்னுடைய So we குழந்தைகள். all have நீங்கள் divine எல்லோருக்கும் qualities like me. பாபாவின் வாரிசான And it was குழந்தைகளாக easy for இருக்கிறீங்க me என்று சொல்லி கூறுகிறார். that for me it was so easy because எல்லோருமே here நாங்கள் I புரிந்து understood கொள்றோம். myself. டிடி கூறுகிறாங்க, அவ எல்லாமே புரிந்து கொண்டாவும், அவ This எப்போதுமே divine நினைப்பாவன், qualities நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய தகுதிகள் எல்லா குவாலிட்டி எல்லாத்தையும் எங்களிடம் வைத்திருக்கிறோம் என்று. full moon, எப்ப அது நடக்கும் என்று சொன்னா பாபா கூறுகிறார், ஃபுல் மூனாக இருக்கும்போது the last degrees of the moon. அது கடைசியான This is what டிகிரி happened with us. கலைகளோடு நிரம்பி We இருக்கும். lost our முழுமையான முழுமையான மூனாக இருக்கும்போது, to be clear. நிலவு முழுமையடையும் போது எல்லா டிகிரீஸும் இருக்கும் கடைசியாக. அது மாதிரி நாங்களும் வர வேணும். நாங்கள் தூய்மையாக வர வேணும். நாங்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகிறதில்ல, தூய்மையற்றதிலிருந்து நாங்கள் தூய்மையாக வர வேணும். நாங்கள் எங்களுடைய குவாலிட்டிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் பாபாவை போல வர வேணும். பாபாவை போல வாரது என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள வேணும். பாபாவினுடைய குவாலிட்டிஸ் தகமைகளையும்
துக்கத்திலிருந்து சுகம் அளிக்கிறதையும் நாங்கள் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட வேணும். any of என்ன உறவு முறைகள்ல வரும்போது நாங்கள் பாபாவினுடைய தெய்வீக செயல்பாடுகள் செயல்பாடுகளை எங்களுடைய தகுதியாக வைத்துக் கொள்ள வேணும். பாபாவினுடைய குவாலிட்டி எல்லாமே எங்களுடைய தகமைகளாக இருக்கும். பாபா கூறுகிறார், ஒருவரிடம் எளிமையான தன்மை மற்றும் இனிமையான சம்ஸ்காரங்கள் இருந்தால் இந்த சம்ஸ்காரங்கள் அவரின் ரூபத்தில் இருக்கும். உங்கள் சம்ஸ்காரங்கள் பாப்ததாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஒத்தவையாக மாறும்போது பாப்ததாவின் ரூபம் அனைவருக்கும் தென்படும். பாப்ததா அது வெளிப்படையாக இருக்கிறவங்க. நீங்கள் பொதுவான இடங்களை நீங்க என்ன கதைக்கிறீங்கன்றது இல்ல, நீங்கள் பாபாவை வெளிப்படுத்த வேணும். அதே மாதிரி பாபாவை போல இலகுவான தன்மையோடு பராமரிக்கிறது, இலகுவாக இருக்கிறது, அழகான இந்த தகுதிகளோடு இருக்க வேணும். ஆகவே பாபாவை போலதான எண்ணங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அனுபவம் செய்யப்படும். அவரை போல இருக்க வேணும். அனைவரிடம் உதடுகளிலிருந்து வெளிப்பட வேணும். அவருடைய வார்த்தைகள், எண்ணங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அனுபவம் செய்யப்பட வேணும். இவரும் அவரை அதே மாதிரி இருக்கிறார் என்பது அனைவரின் உதடுகளிலிருந்தும் வெளிப்பட வேண்டும். அதை கடைந்து அனுபவம் செய்து அதன் சொரூபமாக வாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி தீதி. பீஸ் வில்லேஜுக்கு உங்களை வரவழைக்கின்றோம். டிடி பீஸ் வில்லேஜில் இருக்கிறாங்க. I wish I was there. How is it going in Peace Village? நான் அங்கே இருக்கணும் என்று விரும்பினேன். எப்படி பீஸ் வில்லேஜ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. போகோ பண்ண அப்புறம் நேற்று எல்லோருமே இருந்து கொண்டிருந்தாங்க. அங்க மிகவும் அமைதியாக இருந்துச்சு. டிடிக்கு மிகவும் சர்ப்ரைஸா இருந்துச்சா? எல்லோருமே நிறைய பேர் அங்கு இருந்தார்களா? எல்லோருமே மிகவும் அமைதியாக இருந்தாங்களாம், சந்தோஷமாகவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு இது விருப்பம், அது விருப்பம் என்று சொல்லி நிறைய பாபா சாப்பாடுகள் கொடுத்து கொண்டு இருந்தாங்களாம் சொல்லி கூறுகிறார். மதர்ஸ் எல்லாரும் அவைக்கு உணவு ஊட்டி கொண்டு இருந்தாங்களாம். பீஸ் வில்லேஜில் எப்போதுமே அமைதியாக இருக்கும். அது எப்போதுமே சக்தி மிக்கதாக இருக்கும். சிஸ்டர் காயத்ரி இங்க இருக்கிறாவா என்று சொல்லி இருக்கிறாங்க. She wanted to ask you something from yesterday. I think she wanted to do a continuation. தாதி காயத்ரி பென் நேற்றைய கேள்வியில மிச்சம் கேட்க வேணும் என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க ஷெரின் பென். I was thinking of hold on a minute. Yes, you want to go first and then I'll continue from last night. Okay, I just have one question.
I'm really curious what from last night. One of the things Didi Baba was saying in the Avyak signal today was that அவ்வியக்த சிக்னல்ல பாபா you're கூறினார் serving இன்றைக்கு virtuous and நீங்கள் you மிகவும் always இனிமையாகவும் see Baba. நல்ல குணங்கள் Thinking about திவ்ய that, குணங்களோடு இருக்கும்போது let's say உங்களை Dadi எல்லாரும் Janki, பா பார்க்கும்போது what பாப்ததா போல all இருக்க the virtues வேணும் and என்று both of சொல்லி them their குருசார் தாதியையும் தாதி everything ஜாங்கியையும் everything பார்த்த has போது all the அவங்க powers, all ரெண்டு the பேருக்கும் energies, பாபாவை but பார்க்கறது மாதிரி somehow எல்லா Dadi Gulzar சக்திகளும் and பவசம் Sat இருக்கிறது. more like, oh, ஆனா let's bring Baba in. Towards the end of குருசார் தாதிய the பார்க்கும்போது signal in the last few years, அவவும் that was there. பாபாவை பார்க்கறது So how மாதிரி இருக்கும். how ஆனால் is it then தாதி when Baba is saying people will see Baba? How does this work? Will it be like Dadi Gulzar seeing Baba? மக்கள் சொல்லுறாங்க நாங்கள் பாபாவை போல இருக்க வேண்டும். எப்படி நீங்க எதை சொல்றீங்க? டாடி ஜாங்கியே போல பாபா இருக்கிறதா இல்லாட்டி குருசார் தாதியில் இருக்கிற மாதிரி பாக்குறதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்குது, உணர்வுகளும் அனுபவங்களும். சிலர் குருசார் தாதி மாதிரி மிகவும் உள்முகமாக இருந்து உதவி புரிவர், மிகவும் குறைவாக கதைப்பா. அவ 10 வயசுல இருந்து ஜக்கியாக்கு அவங்களோட தாதி குருசாரோட அம்மாவோட ஜக்கியாக்கு வந்தவ. அந்த அவ மற்ற குழந்தைகளோடு விளையாட விடுறதில்ல. அவ மிகவும் விசேஷமானவ. அவ சாதாரணமான ஆள் இல்ல. அவட ஐ, அவட கண் எல்லாமே மிகவும் தெளிவானதாக இருந்தது. தாதி ஜாங்கி மிகவும் நடைமுறை ரீதியில பாப்ததா மாதிரி இருக்கிறவ. அவ பராமரிக்கிற விதம், அவ மிகவும் மிகவும் கருணை மிக்கவ, எல்லோருடையும் இரக்க குணம் உள்ளவ. எப்பொழுதுமே என்ன இருந்தாலும் ஒரே கொடுத்து கொண்டிருப்பா. விண்டர் டைம்ல இருந்தாங்க டபுள் ஃபாரினர்ஸ் அங்க போறப்போ கம்பளியாலான ஜாக்கெட், சோல் அதெல்லாம் கொடுப்பாங்களாம். டிஜி கிஃப்டா கொடுப்பாங்க. எப்போதுமே கொடுக்கிற சுபாவம் உள்ளவ. அவட செயல்பாடுகள் எப்போதுமே பாபாவா மாதிரி அவட ஆக்டிவிட்டி இருக்கும். தாதி குருசால் மிகவும் சைலண்டா இருப்பா, ஆனா பாபாவை போல இருப்பா. Sister Mohini, tonight I'm not on camera. Shireen can stay on camera with her smile. And I'll ask you the questions. நேற்றைய கொஷன் காயத்ரி டிடி காயத்ரி பென் கேக்குறாங்க. Talking about லாஸ்ட் getting to கொஸ்டின் know Sister Mohini a little bit better. சிஸ்டர் மோகினியை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவ பற்றி Brothers and sisters here, தெரிந்து they கொள்ளுவோம். would like you to come closer to you then. Let's put it that way, as the senior, and the way we used to try to come closer to the daddies by getting to know them. So உங்களுக்கு using நெருக்கமாக trance messages தாதி and மாதிரி உங்களோட மாதிரி வர messages நீங்கள் of Baba. பாபாவோட They also பிரதான talked about ராட்ஸ் becoming a மெசேஜர்ல close ஒரு ஆள் friend நீங்க. to Baba, and நாங்க Shireen herself talked about it was one of the உங்களோட first குடும்பத்தை பற்றி when நேற்று old கதைத்தோம். families were beginning to return. உங்களுடைய Period of saying Baba was, the families were being split. So that was a tremendous service because up to இது today, ஒரு family is still doing service. உங்களுடைய குடும்பம் எல்லாருமே சேவை செய்யறாங்க. லௌகிக்காகவும் சூட்சுமமாக இருந்தாலும் கூட அவங்களும் சேவை செய்யறாங்க. நீங்க நேற்று கூறினீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிலையும் யூனிவர்சிட்டி முடிஞ்சு கிராஜுவேட் பண்ணினாக்கள் எல்லாரும் ஒன்றாக கூறியிருந்தீங்க. உங்களோட பேர் குறிப்பிட்டிருந்தீங்க, சுதேஷ் டிடியும் சரண்ட பண்ணினாங்கண்டு. நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சிட்டு டாடிட்ட சரண்ட பண்ணினீங்க. அந்த காலத்துல நீங்க வந்தப்போ உங்களுடைய
with Brahma Baba in particular. But also பிரம்மா with பாபாவோட உறவு seniors, முறைகளும் Mama அத்தோட and சீனியர்ஸ் Didi மம்மா டிடி அவங்களோட are உள்ள very strong உறவு relationships முறைகள் with them. எல்லாம் அவங்களோட மிகவும் And so நெருக்கமான in case மிகவும் you பலமான have உறவு முறை உங்களுக்கு you இருந்தது. graduated, அதை and that's பற்றி what we நாங்க want to do through that கேட்கிறோம். period of your graduating. நீங்க And கிராஜுவேட் you பண்ணின said in பிறகு one படிப்பை service, முடித்து one of the பட்டதாரி videos முடித்து sent to me, வந்ததும் that that made you feel that you were so special to him. பாபாக்கு நீங்க பாபா உங்களை So கூறினர் நீங்கள் மிகவும் And so விசேஷமானவர் he என்று. not only made you feel special, but நீங்க மிகவும் விசேஷமானவர் என்று சொல்லி உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதை எப்படி உங்களுடைய விசேஷத்தை அவங்க பார்த்தார்கள்? Oh, Shanti. ஓம் சாந்தி. Think of something சிலரை நான் 60 years ago. 60 வருஷத்துக்கு முன்பு இதை நான் சிந்திக்க வேண்டி இருக்கிறது என்று கூறுகிறார். Almost 63 years. யக்கியாவில இப்ப 63 வருடங்கள் ஆகின்றது. Or BK's daddies. சிஸ்டர்ஸ் விகே பார்க்கும் போது They had come from அவங்க Mount Abu in மவுண்ட் 1952. ஆபுக்கு வந்தாங்க 1952 டெல்லியில இருந்து மவுண்ட் ஆபுக்கு வந்தாங்க. வரும்போது டெல்லியில எப்படி சேவை செய்யறதுண்டு Our family சேவை செய்யறது என்று சொல்லி குறிப்பிட்டப்போ கிராண்ட் ஃபாதரும் வந்திருந்தாங்களாம். we are here so that we will visit மற்றவைகளும் வந்திருந்தாங்களாம். one of my என்னென்று சொன்னா ஒரு sister and her husband, they had got married. டிடி தாயின் ஹஸ்பண்டும் Home. அவையில் திருமணம் பண்ணினாங்களாம். அவங்க வீட்டில இருந்து போயிட்டாங்களாம். அவங்களோட கிராண்ட்ஃபா ஒன்று அவங்க மேரி பண்ண அவங்க போயிட்டாங்க. மற்றாக்கள் பின்பற்ற என்று சொல்லி நமக்கு அப்படி வேண்டாம் அப்படி என்று கூறினாராம். அங்க எங்கள் எல்லோருக்குமே ஒருத்தரும் அவங்கள பார்க்க கூடாது என்று சொல்லி கிராண்ட்பா அவங்களோட தாத்தா அவங்க ஒரு தடை போடப்பட்டது. ஆனா அவங்க நல்லவங்க தான். அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ என்ன வேணுமோ ஆனா அவங்க உதவி செய்தார்களாம். ஆனா எல்லாமே செய்வாராம். ஆனா இவங்கள சந்திக்க கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருந்தாராம் அந்த நேரம் அவங்களோட தாத்தா. அந்த நேரம் 16 வயசு அந்த 16 சென்டர்ஸ் அவங்களோட வீட்டு பக்கத்துல சென்டர்ஸ் இருந்துச்சாம். அப்ப அந்த நேரம் 16 பேர் இருந்தாங்களாம். சென்டர் ஸ்டார்ட் பண்ணினாங்களாம். அங்க போனாங்க அந்த சென்டர் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். மற்றவையிலும் உங்க எல்லாருக்கும் சிஸ்டர்ஸ் எல்லாரும் அர்ப்பணம் செய்தவங்களாக இருந்தாங்களாம். தீதி மன்மோகினி, ருக்மணி தாதி குர்சார் எல்லாருமே ஆல்ரவுண்ட் தாதி எல்லாருமே டெல்லியில இருந்தாங்களாம். அப்போ அவங்க அன்பு பராமரிப்பு எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல மிகவும் அன்பாக பார்த்தாங்களாம். அதுக்கு பிறகு பாபா கூறினாராம் என்ன முக்கியம் என்று நாலேஜ் எடுக்க வேணும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு ஞானம் எடுத்தாவாம் டாடி ஜாங்கி பூனாவில் இருந்தாங்க. என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் ஞானத்தை எப்படி புரிந்து கொண்டோம் என்று எப்படி நாங்கள் மற்றவைக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் புரிந்து கொள்ளப்பட்டது. எல்லா தாதிக்கும் ஹிந்தி மொழி தெரியாதாம். அதனால அவங்க அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டு விதமான லாங்குவேஜையும் கதைப்பினமாம்.
இப்ப சில இங்கிலீஷ் வேர்ட் பிளேன் தெரப்பிஸ் தர்மாத்மாக்கள் அப்படியான வார்த்தைகள் எல்லாம் பாபா முரளியில கூறுவார். அப்படியான வார்த்தைகள் யாராவது கேள்வி கேட்கும் போது நாங்கள் இத இலகுவான மொழியில கூறக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப மிகவும் நல்ல ஒரு பாகமாக ஆரம்ப காலத்துல நாங்கள் ஆரம்ப காலத்துல இவ்வாறு சென்டர்ல பாகத்தை செய்து கொண்டு வந்தோம். இப்ப மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் அப்ப பார்க்கும்போது மிகவும் பாரம்பரியமானதாக இருக்கும். அந்த காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மிகவும் பணிவாக இருப்போம். எப்போதுமே ஒழுங்காக போவோம். சரியான நேரத்துக்கு போவோம். தீதி கூறுவார்கள் பகலுக்கு பிறகு கட்டாயம் எல்லோருமே ரெஸ்ட் பண்ண வேணும். அப்ப லஞ்சுக்கு பிறகு ஏன் ரெஸ்ட் பண்ண வேணும்? ஏண்டா ஒரு கொஞ்சம் என்ன நீங்க ஏர்லி மார்னிங்ல எழும்பினபடியா லஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுக்க வேணும் என்று டிடி கூறுவாராம். நாங்கள் நீங்க சாப்பாடு கூட நீங்க டின்னர் தேவலை என்று சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்களாம், இல்லை நீங்க 3 வேளையும் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட வேணும் என்று சொல்லி மிகவும் கவனம் செலுத்தப்பட்டது எங்களுடைய வார்த்தைகளில. தீதி உடனே கூறுவாவா, நீங்க வார்த்தைகள் கூறும் போது ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேணும் என்று கூறுவாவா. எந்த ஒரு பொதுவான வார்த்தை என்றாலும் அவைக்கு விருப்பம் இல்லையாம். ஆகவே எங்களுடைய பிராமண அகராதியில மிகவும் சுமோலா இருக்க அப்படி கூறுறது இப்ப கூறுறாங்க. இவங்க கிரேசி என்று சொல்லி எல்லாம் கூறுவோமா. அப்படியெல்லாம் இப்ப காலத்து வீக்கி எல்லாம் இப்படி கூறுறாங்களாம். ஆனா அந்த காலத்துல அப்படி நாங்கள் கூறுவது இல்லை, அப்படி பயன்படுத்துவது இல்லை. வார்த்தைகளை மிகவும் ஆசீர்வாதமான விதத்துல தான் பயன்படுத்துறது அந்த காலத்துல என்று கூறுகிறார் டிடி. மிகவும் கிளியரா இருக்க வேணும் எங்களுடைய முயற்சி, என்னத்தை நாங்க செய்யறோம் அதுல மிக கிளியரா இருக்க வேணும் என்று கூறுகிறார். அன்று முதல் இன்று வரையும் நாங்கள் என்னத்தை செய்தோமோ அதை நாங்கள் இப்பயும் செய்து எங்களோட கடமைக்கு வெளியில நின்று எதையுமே நாங்க செய்யறதில்லை. அப்படி இல்லை, எங்களுடைய சக்தி சரியான விதத்துல சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். நான் என்னத்தை உணர்கிறேன் என்றாவே இந்த பராமரிப்புகள் எங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்கின்றது. என்னத்தை நாங்க சொல்றோமோ அவையில் கதைக்கும் போது முரளியை கதைப்பான் தாதி ஜாங்கி அவ்வாறு கூறுவோம். என்ன பாபா இன்றைக்கு சொன்னாங்க, எந்த காலையில என்ன பாபா சார் நுழைஞ்ச மட்டும்தான் நாங்க கதைப்போம். நாங்கள் யாரு என்ன இது என்று அப்படி எதையும் கதைக்க மாட்டோம். அதை நாங்கள் பார்க்கும் போது இது எங்களுடைய சம்ஸ்காரமாக வருகின்றது. நானே எதுக்கு வீணாக்க வேணும்? என்னத்துக்கும் யாருக்காகவும் எதையும் நான் வீணாக்க வேணும்? ஒன்று ஞாபகத்துக்கு வருது, பிரம்ம பாபா எங்களுடைய இந்த ராஜரீகமான பழக்க வழக்கத்திற்கே அவருக்கு விருப்பம் இருக்க வேணும் என்று சொல்லி. சோ என்ன நாங்க செய்தாலும் நாங்கள் பாபாவோட எதுவுமே யாரை பற்றியும் எதை பற்றியும் நான் பாபாவோட கூறுறது இல்லை. நாங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்க வேணும் இல்லையா, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு ஒரு சிஸ்டர் பாபாட்ட போனாங்க, அது நடந்தது. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா சொன்னாராம். அப்ப பாபா சொன்னார், அப்ப அவ சொன்னா எஸ், ஏன்னப்ப 2வது இடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அது உண்ட பழக்க வழக்கமா போயிரும் இல்லையா என்று சொன்ன என்று கூறினாராம்.
say it again பாபாக்கு and again. ஒருபோதுமே விருப்பம் இல்லையாம் So யாரும் some of இப்படி the things திரும்ப which திரும்ப I learned from இப்படி இந்த விடயங்களை Brahma Baba கூறுவது and also இப்படியான விடயங்களை things பாபா that பிரம்ம I பாபாவிடமிருந்து like a person கற்றுக்கொண்டாவாம் gossip டிடி atmosphere இருந்து for like கோசிப் to பண்றது yourself. ஆக்களை There பற்றி was a கதைக்கிறது African இப்படியெல்லாம் டிடி ஒருபோதுமே கதைத்ததே so I இல்லையாம் learned lot. அது பிரம்ம பாபாவுக்கும் விருப்பம் இல்லையாம் I இதை started இவ thinking டிடி that கற்றுக்கொண்டாவான் அதிகமாக இவ்வாறு then there was a gap of they were in tapasya 14 years. அவங்க 14 வருஷம் தபசியாவில் இருந்தாலும் அங்க ஒரு இடைவெளி இருக்குது தீதிக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய So there was a big ஸ்டைல் gap வந்து மிகவும் between டிஃப்ரெண்டா this இருக்கும் பெரிய session ஒரு and பிக் now. இடைவெளி They இல்லையா were in பெரிய tapasya இடைவெளி 14 உண்டு years. இல்லையா So one முயற்சிக்கு day அவங்களோட I முயற்சிக்கும் started டிடிட feeling that முயற்சிக்கும் என்று கூறினாராம் அப்ப because ஒரு it நாள் was எண்ணம் வந்துச்சாண்டி அந்த yeah, அந்த tapasya reality, அந்த டிஃப்ரெண்ட but if we get அந்த into கேப்பை ஃபில் பண்ணணும் so அப்படின்னு one day I நினைச்சாவா sat with them ஒரு and said, how கூறினாங்களா do we fill in this gap? இந்த இடைவெளியை எப்படி நாங்கள் So நிரப்புறது என்று it's a சொல்லி kind of partnership where we will tell them what we ஆஹ் want to be like பங்கு today in the world நாங்கள் today வந்து in the world. இப்படி சொல்றோம் நாங்கள் வந்து So they didn't know many things. இந்த இருந்து இந்த So they would உலகத்துக்கு say, சொல்ல we வேணும் want இல்லையா to என்று follow you. கூறுகிறாங்க And they just பெரும்பாலான விடயங்களை want சொல்ல us வேணும் to be in yagya, ஆகவே what yagya expect from ய- us. எங்கள்ட்ட So இருந்து from this partnership of யக்கிய learning began. யக்கியா And then என்னத்தை Baba would say, எதிர்பார்க்குது நாங்கள் என்ன செய்ய வேணும் யக்கியா கண்டு இப்படியான பாகங்களை so we bridge this gap. கற்றுக்கொண்டிருந்தாங்களாம் டிடி And all of us, this was we were the second டிடிஎம் மற்ற in the எல்லாருக்கும் இடையில this foundation. ஸோ So டிடி that's வந்து how ரெண்டாவது ஜெனரேஷன்ல உள்ள ஆளாம் அதுக்கு முதல்ல ஒரிஜினல் தாதி டிடி எல்லாம் இருந்தாங்களா அவங்கள்ட்ட இருந்தும் அவங்கள்ட்ட இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது அதுக்கு பிறகு படிப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சு முன்னேறி கொண்டு சென்றார்களாம் அதுக்கு பிறகு அவங்களும் வந்தாங்களாம் அவங்களும் இவங்க டிடியாக்களோட சேர்ந்து சேவைக்கு வந்து கொண்டிருந்தாங்க சேவை செய்து கொண்டிருந்தாங்களாம் இப்படியான உறவு முறைகள் அவை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்துச்சா Yes, that's டிடி what I want to கூறுகிறார் hear. And எஸ் I know your relationship, Brahma Baba, is extremely loving, பிரம்மா பாபாவோட and அன்பு வந்து உங்களுக்கானது simple. மிகவும் We அன்பானது அதே encourage you a நேரம் lot of நீங்கள் things that you said அவரிடமிருந்து about the Father. படித்ததும் கற்றும் You கொண்டீர்கள் started with the daddies, and நீங்கள் that தாதியோட was a very beautiful way to இருந்து start the ஆரம்பித்தீர்கள் partnership தாதிமாரோட of two இருந்து worlds coming அது together. வந்து உங்களால A ரெண்டு wonderful பேருக்கும் person உரிய உறவு and முறைகளை and I think that உருவாக்கக்கூடியது அது இந்த is உலகத்துக்கும் recurring in the Yagya எப்படி tradition, நீங்கள் சேவை that செய்ய for the வேணும் whole world என்றதுக்கும் and நீங்க your world, and யக்கியாக்கும் then இந்த உங்களுடைய no one else உலகத்துக்கும் and your நீ world. ஓ- That means the ones who are young today. And so it's an interesting the two worlds coming together in your life. உங்களுடைய I உலகத்திலையும் work இந்த close to the வெளி daddies உலகத்துக்கு and நீங்க daddies சேவை who செய்யறீங்க learn from அவையிட்ட you. அவங்க பிரம்ம பாபாட்ட இருந்து தாதிட்ட இருந்து But நீங்கள் then வந்து Brahma Baba, ஒரு he listened to பார்ட்னர்ஷிப் you மாதிரி இருந்து and he knew that you அவர்களிடமிருந்து நீங்க were going to be an கற்றுக்கொண்டீங்கள் instrument to do certain things. அதுக்கு பிறகு நீங்கள் And he கருவியாக started இருந்து serving பிரம்மாவா the people மூலம் ஒரு at a very கருவியாக high இருந்து professional level. எல்லாத்தையும் So much so that I don't know if people know, but கருவியாக as a இருந்து professional நீங்கள் woman in your days, you நீங்கள் actually ஒரு were in the who's who of professional ப்ரொஃபஷனல் women in உமனாக your days. இருந்த நீங்கள் In அந்த those days, it காலத்துல takes a lot for someone to get in the who's who of அஹ், professional women in the புர- Asian region. It wasn't ஏசியன் something ordinary. ரீஜன்ல It இருந்து wasn't கொண்டு ordinary. நீங்கள் And வந்து so ஒரு Baba saw தொழில் that. செய்யக்கூடிய And ஒரு then உமனாக he இருந்த said நீங்கள் to you, create a museum. ப்ரொஃபஷனல் வேயில And you created that museum. நீங்கள் Then he வந்து said to you, go to ஒரு Jammu Kashmir and open a center. மியூசியம் உண்டு உருவாக்க Jammu சொன்னவராம் Kashmir, பிரம்மாவர் ஜம்மு but you காஷ்மீர்ல did it. போய் நீங்கள் போய் And அங்கே then உருவாக்கினீர்கள் he asked you, அதையும் நீங்க செய்து I'm very முடித்தீர்கள் high up and I'm not giving you the அதுக்கு permission பிறகு to talk about it. Invited மிகவும் Baba
in பாபாட கெஸ் Baba எல்லாரையும் arranged கூப்பிட்டாராம். and whose finger did Baba take and whose head or shoulders he put that responsibility on. So what was this relationship between you and Baba that made you so special? பாபா that he அந்த called you to do the ஸ்பெஷலிஸ்டி special things? அந்த ஸ்பெஷல் திங்ஸ் எப்படி உங்களுக்கு பாபா வந்து ஸ்பெஷலான விசேஷமான கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டார். in the part or நீங்கள் நல்ல அவைக்கு to do the work சேவை to செய்யறதுக்கு கூப்பிட்டார். அது என்ன மாதிரி என்று சொல்லி எனக்கு you have கேட்கிறா. some kind of that trust. அதுல மிகவும் பாபா அப்படி செய்ததுல மிகவும் டிடிக்கு மிகவும் சந்தோஷமாம். அதே நேரம் நம்பிக்கை இருந்துச்சாம். Things and ஒரு புதிய ஒரு விடயத்தை தான் டிடி செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா. Mohini and Mohan அதே நேரம் மோகினி என் மோகன் என்று கூறுகிறாரான் டிடி பிரதர் generating பாபா சொல்லுவாரா. மோகினி என் மோகன் என்று சொன்னா மோகனண்டா and போய். instrument maybe அப்ப to do that. நான் ஒரு கருவி அப்படி அப்படி செய்ய வேணும் என்று சொல்லி கூறுவாராம். And என்ன தவறு என்னையில அறிந்து கொண்டார் என்று தெரியாது என்று டிடிஸ் கூறுகிறார். I always felt I am special. That's for sure. நான் எப்போதுமே ஸ்பெஷலாகத்தான் இருப்பேன் என்று உணர்வேன். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா எப்படி என்னை கற்பித்து இப்படி செய்ய வேணும் என்று கூறினாரோ. Because when we came with whole family then லௌகிக் குடும்பத்துல கூட லௌகிக குடும்பத்துல கூட பல விதப்பட்ட விதத்தில் சேவை பண்ணினாங்களா. அங்கிள் வந்து யக்கியாவுக்கு சேவை செய்தவர் திடீர் அங்குளரால் ரஸ்டியா இருந்து சேவை செய்தார். ரஸ்டா நம்பிக்கையுடன் என்னத்த பாபா என்னையில பார்த்தாருன்னு தனக்கு தெரியலையா. ஆனா தாதி சொன்ன மிகவும் செல்ஃப் சர்வீஸ் மிகவும் முக்கியம் என்று சொல்லுவாராம். அப்ப 20-21 வயசு இருக்காதானா உங்களுடைய குடும்பத்துக்கு போகலாமான்னு கேட்பாரா. அப்ப அங்க சென்டர் இருக்கும் போது ஓம் நீங்க போங்கோன்னு கூறுவாராம். அப்ப அங்க சென்டர் இருக்கும் போது ஃபேமிலியோட சொல்லி சொல்லுவாராம் பாபா. ஸ்ரீநகருக்கு போனப்போ 5 வருஷம் ஜம்முலையும் இருந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்ரீநகருக்கு போனாங்களா அந்த ஐடி சேவைக்கு. பாபாவுடைய எல்லா கல்வி முறைகளும் பாபாவோட டிடி படித்தது பொலிட்டிக்கல் சயின்ஸும் ஜேர்னலிசமும் படிச்சு படித்தவங்களாம் அந்த காலத்துல. அது வந்து கான்ஃபரன்சஸ்க்கு போய் ட்ராவல் பண்ணி இந்த சர்வீ செய்யறதுக்கு உதவியா இருந்துச்சா. அதுக்கு பிறகு டிடி போய் வருவாங்களாம். என்ன பாபா கூறினார் என்று சொன்னா இதுதான் என்று சொல்லி டிடி திங்க் பண்ணுவான். பாபா சொன்னது மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுக்கு கூறுவேரா. ஓ இதுதான் இந்த இதைத்தான் பாபா சொன்னார் இது உலக சேவையோ. இதுதான் பாபா சொன்னார் உலக சேவை என்று திங்க் பண்ணுவாமாம் டிடி. ஸோ 3 நாள் ஏன் எல்லாருமே பாபாவை சுத்தி இருக்கிறாங்க, ஏன் எல்லாரும் பாபாவோட இருக்கிறாங்க என்று சொல்லி நினைப்பாங்களா. பாபாக்கு இப்படியான எண்ணம் என்று தந்தாரா. அவருக்கு நாங்க செய்வோம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சா. எக்ஸிபிஷன் கண்காட்சி என்றாலும் சரி ஜெய்ப்பூர்ல வந்து கூட பாபா அப்படியான எண்ணம் தந்ததால தாங்கள் போய் சேவை செய்தாங்களாம். பாபா வந்து செய்பவரும் செய்விப்பவராகவும் இருக்கிறார். அவர்தான் எங்களை இவ்வாறு உருவாக்குறார்.
certain அதே qualities. நேரம் நாங்கள் வந்து சில பணிவான When we குணங்களுக்கு identify Baba, பணிவாக சில குணங்களை it வைத்துக் was கொள்ள special வேணும். time. Everyone used to get. ஒரு பாபா அவர் At that தனிப்பட்ட time, நேரத்துல everyone, if you remember, there were many VIPs went. நிறைய விஐபி He போயிருந்தாங்களாம். also went from Costa Rica. கோஸ்டரிக்கா And இருந்த ஒரு there ஆள் was a guru, போயிருந்தாரா, very famous one. ஒரு குருவும் It போயிருந்தாரா, was Robert Muller. There were ராபர்ட் many மூலாண்ட், இப்படி flying guests. நிறைய 9 Satyam விஐபி Baba, போயிருந்தாரா. ஜூயன் Madhuban. மதுபனுக்கு போயிருந்தாங்களா. Baba said, அவ்யக்த "You all பாப்டா will be saved." கூறினாரா, I said, நீங்க "Baba, எல்லாரும் நல்ல you do it. சேவை Why செய்யறீங்கன்னு. you praise us?" அப்ப பாபா நீங்க Baba தான் said, செய்யறீங்க, "If you ஏன் become நீங்க instrument, வந்து I பெருமைப்படுத்துறீங்க also எங்களாண்டு will கூறுவாரா. bear that time instrument. நீங்கள் வந்து But when I கருவியாக became instrument for others, வந்ததால தான் I never forget that. இப்படி Because செய்தீங்க it என்று was சொல்லி like பாபா I கூறினாராம். proposed to this one. I was instrument for this one. This நாங்க all ஒரு these நாளும் qualities இப்படி are கூடக்கூடாது. நான் தான் கோர்ஸ் we don't கொடுத்தேன் have to அவங்களுக்கு, still நான் have தான் கருவியா இருந்தேன் to. It இவங்களுக்கு என்று is ஒருபோதும் it should go கூறக்கூடாது even என்று சொல்லி beyond கூறுகிறாங்க. இதுக்கு அப்பால because செல்ல I வேணும். was the instrument. நான் ஒரு Baba கருவி made என்று me சொல்லி instrument for பாபா others. என்னை கருவியாக்கினார். So some of இப்படியான the blessings உணர்வுகள் of இருக்க Baba வேணும். இதுதான் பாபா are சில very ஆசீர்வாதங்களை valuable எங்களுக்கு to மிகவும் understand. தந்து And தந்தார். everyone, அவர் வந்து like when I couldn't travel, அவர் ஒருக்கா டிடியால then போக COVID came, முடியலையா. Kadi left. கோவிட் We வந்தோடனே started டேடியும் evening chit chat. போயிட்டார். அதுக்கப்புறம் Just நாங்கள் வந்து இந்த five of us, ஈவினிங் very சிட் spiritual. பண்ணணும். And from there, we have become such a big Avyakti Parivar. அதுல 4 இருந்து years now. இப்ப வந்து We 4 feel வருஷமா that அவ்யக்த பரிவார்ல at இப்படி least இருக்கிறோம். everyone we can meet நம்மளால again. பிரயாணம் To செய்ய come in முடியாட்டு our நாம lives, எல்லோருமே இவ்வாறு மீட் it's பண்றோம் like இல்லையா, Satyam Baba, we have சந்திக்கிறோம் இல்லையா. relationship with God. இதுதான் நம்மளுடைய உறவு முறை, இறைவனான உறவு முறை. Nobody gives service to anyone. That's what I know. யாருமே People come and யாருக்கும் take me. சேவை கொடுப்பது இல்லை. I said, Baba gives, no? ஏன்னா You பாபா have to எங்களுக்கு give. தருகிறாரு Baba இல்லையா. gives you. பாபா நீங்க வந்து பெறுமதியாக்களா வந்தா பாபா உங்களை Let me a few பயன்படுத்துவார். things here there happen. I said, you tell Baba and say, நீங்கள் இதை "My பாபாவுக்கு God, சொல்லுங்க. Baba is the one who fulfills. பாபா Baba தான் is the one எங்களுக்கு, who makes you instrument." அவர்தான் எல்லாத்தையும் So ஆசைகள் எல்லாத்தையும் one நிறைவேற்றுவர். thing still in my heart. ஒன்று இதயத்துல Baba இருந்தது, love also. பிரம்மா பாபாவினுடைய அன்பு. He loved everyone. அவருக்கு If you love எல்லோருக்கும் someone, விருப்பம், everyone will say எல்லோருக்கும் அன்பு இருக்குது அவர்ல. அவருக்கு very special. அவருக்கு விசேஷமான அன்பு எல்லோரிலையும் இருந்தது. See, we all have different ways to. எல்லோருமே பல விதத்துல வேலை He was செயற்பாடுகள் telling செய்து to all the கொண்டிருந்தார்கள். teachers from India எல்லா டீச்சருக்கும் that இந்தியாவுல you will கூறினாங்க, learn yoga and power of silence. மிகவும் யோகா சக்தியோடையும் So don't be Rajat. அமைதியான சக்தியோடையும் இருக்க வேணும் என்று கூறுவாங்களாம். Tamo is lower. எதையுமே கலப்படம் உள்ளவராக்களாக வைத்துக் கொள்ள வேணாம். தமோ வண்டா குறைவானது, Will happen. மிகவும் சதோவாக இருக்க வேணும் என்று. With the obstacles, எல்லாமே with நடக்கும் power of- எங்களுடைய யோக சக்தியின் மூலம். I still எங்களுக்கு தடை கூட ஏற்பட்டால் கூட அது கூட யோக சக்தி மூலம் நடக்கும். some issues come. ஒவ்வொரு முறையும் ஒரே இஷ்யூ எல்லாம் வரும். Then ஒவ்வொரு வேளையும் அந்த things காலத்துல should be done. Then drama. இது எல்லாமே Baba gives Sakai. என்னத்தை செய்ய முடியுமோ செய்ய வேணும். இது ராமாவின் படி நடக்கிறது. Everyone is நாங்கள் ஷக்காஸ் கொடுத்துட்டு நல்ல யோகா செய்ய வேணும் என்று கூறுறாங்க. ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்களாம், டிடி வந்து எதுலையுமே இன்வால்வ் பண்றது இல்லைன்னு சொல்லி. அப்ப டிடி கூறுனாங்க, இது வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு எனர்ஜி தான் இருக்கிறது. ஆனா டிடி கூறுறாங்க, அதுல வந்து நாங்கள் இது ஒரு சூழ்நிலை, ஓகே, அதுல இருந்து அது உள்ளார போக மாட்டாங்களாம். அதுல இருந்து சக்காஷ் கொடுத்து யோகா பண்ணுவாங்களாம். Two things. I'd like you
us into the depth of that when you are not aware that you are an instrument. நீங்கள் கருவியாக இருக்கிறதுல உங்களை வந்து அதுல இருந்து நீங்க அதுல ஒரு ஆழமான ஒரு கருத்து நீங்கள் ஒரு கருவி என்று இல்லாம அதன் விழிப்புணர்வுல இல்லாம பாபா உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நீங்க பாப்ததோட மிகவும் விசேஷமான உறவு முறை வைத்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கும்போது பாபாவை 11 வயசுல இருக்கும்போது பாபாவை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க. உங்களோட 11 வயசு. So he also you like have 3 in 1, like Daddy Nirmal Shanti, your lucky father. நீங்கள் மோகினி மோகன் என்று கூப்பிட்டதை பற்றி குறிப்பிடுறாங்க சிஸ்டர் காயத்ரி அவர்கள். அந்த 3 தாதி குர்சா தாதி, தாதி ஜாங்கி, பிரகாஷ்மணி தாதி 3 பேர்லையும் நீங்களும் அவையில் போல ஒருத்தர் தான் அப்படி என்று குறிப்பிடுறா. இந்த டாபிக் மட்டுமில்ல, ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் பெறுமதியானதாக்குங்கள், ஒவ்வொருத்தரையுமே விசேஷமானவர்களாக ஆக்குங்கள். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. நாங்க வந்து சென்டர்ல இருக்கும் போது டைரக்டர் ஆஃப் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க வந்தப்போ ஒரு சென்டர்ல பெரிய வீடாம் அது. அவர் பாபா வந்தப்போ 2000 ஆண்டுல அவங்க எங்கே இருக்க வேணும் என்று சொல்லி 21 நாளைக்கு நிறைய பேர் அங்கே இருந்தாங்களாம். அங்க வந்து டென்ட் எல்லாம் அடிச்சிருந்தாங்களாம். எல்லோருமே வந்தாங்களாம். ஆக்கள் எல்லாம் வந்தபடி இருந்தாங்களாம். ஒரு நாள் மழை பெய்துச்சா. சுந்தரி பெண்ணும் எல்லா ரூமும் டாடிஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்களா. அங்க வந்து நிலத்துல இருக்கும்போது 2 பேரும் இருந்தாங்களா. அப்ப அங்க நித்திரகுலக்குள்ள பாபாவை எழுப்பி எழும்புங்கோ என்று சொல்லி கூறினாரா. பாபா கையை பிடித்து சொன்னாரா, ஒலியால கூட்டிட்டு போ, ஒலியால எங்க முரளி, எங்க இவங்க எல்லாரும் வருவாங்க என்று சொல்லி எங்க முரளி என்று கேட்டாராம் பாபா. வழியால கூட்டிட்டு போயிட்டு காட்டி, அப்ப அங்க வந்து கான்கிரீட் போட்ட ஒரு இடம் ஒன்று இருந்துச்சா. தாதி பிரகாஷ்மணியும் பாபாவோட வந்திருந்தாங்களா. இந்த ஸ்டாக் நாங்க வந்து ஸ்டாக் எல்லாம் நிரப்பி வச்சிருக்க வேணும். அடுத்த நிறைய பேருக்குரிய மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்க வேணும் என்று சொல்லி கூறுகிறாவா. அதே மாதிரி தாதி பிரகாஷ்மணியும் என்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்தாலும் அவ கூறுவா, நீங்க வந்து நீங்களும் இருக்க வேணும் என்று சொல்லுவான். அப்ப தீதி வந்து மிகவும் இளமையான சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன
வயதுள்ளவராக இருந்தாராம். அப்ப ஏன் நான் இதுக்குள்ள போய் இருக்கணும்னு யோசிப்பாவாம் பெரியாக்களுக்குள்ள. அப்ப தீதி பிரகாஷ் மணி தாதி சொல்லுவாங்களாம், இல்லவா வந்து இரு என்று சொல்லியா. அப்ப அவங்களுக்கு தெரியுமா தீதி இந்த ஃபியூச்சர்ல தீதி இப்படி பெரிய சீனியர்ஸ் விஐபி எல்லாம் இருக்கும் சேவதாரி எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியவன்னு சொல்லி அதோட எல்லாத்தையுமே பாபா வந்து கற்பித்து கொடுத்திருக்கிறாராம். தீதிக்கு எல்லாமே செய்ய முடியும் என்றதை தீதி பாபா கற்பித்து கொடுத்திருக்கிறாராம். இது என்னுடைய குடும்பம். இளமானாக்கள் என்றாலும் என்னுடைய குடும்பம்தான். நான் வந்து யக்கியாவையும் பாதுகாக்க வேணும், எல்லோரையுமே பாதுகாக்க வேணும் அப்படின்னு கவனித்துக் கொள்ள வேணும் என்று ராமன வாழ்க்கையில இவங்களைத்தான் உருவாக்குறாங்க. நான் வந்து யக்கியாக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. என்னுடைய உதவி அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், இந்த உடம்பு வந்து ஹெல்த் வந்து நல்லமில்லாட்டி கூட எல்லாமே பாபாட்ட இருந்துதான் கற்றுக்கொண்டேன். எங்களுடைய பிரின்சிபல் எல்லாத்தையுமே நாங்கள் வைத்துக் கொள்ள வேணும். நாங்கள் வந்து எங்களுடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்கும் போது எங்களுடைய சக்தியையும் இழக்கிறோமாகவே நாங்கள் எங்களுடைய பிரின்சிபலுக்குள்ள இருக்க வேணும், மரியாதைகளுக்குள்ள இருக்க வேணும். இப்படி நிறைய கதைகள் இருக்கின்றது. Thank you, Sister Mohini. Part 3 tomorrow. எங்க போனாலும் நாங்கள் பிரின்சிபலோட ஃபாலோ பண்ணி சக்தியை எடுத்து பாபா சொல்றபடி பின்பற்ற வேணும். அப்ப பாபாங்கள்ல அன்பா இருப்ப. நன்றி சிஸ்டர் மோகினி. நாளைக்கு பார்ட் 3 இருக்குன்னு சொல்லி கூறுகிறார். இந்த கேள்வி வந்து if you're not aware of being an instrument, then you'll be Baba will make you instrument for unlimited service. கருவியாக இருக்கிறதுல நீங்க நான் கருவி என்றது சொல்லி இருக்காம அதுல அந்த விழிப்புணர்வு இருக்காம பாபா என்னை கருவியாக்குனார் என்ற விழிப்புணர்வு இருக்கும்போது நாங்கள் இப்படியான உலக சேவைக்கு அதிபதியாகுவோம் என்று சொல்லி பாபா கூறினார் என்று சொல்லி ஷெரின்பன் கூறுகிறார். அந்த இதுல கவனமா நாங்க இருக்க வேணும் அப்படின்னு கூறுகிறார். ஓம் சாந்தி அவ்யக்த பரிவார். தேங்க்யூ தீதி, தேங்க்யூ காயத்ரி பென். இது நாளை தொடரும். நாளைக்கு ஸ்பெஷல் டே. நாளைக்கு 2-3 குளோபல் பக்தி டே. நாளைக்கு 3:30 காலையில AM-லேருந்து 8:30 PM வரைக்கும் இருக்கு. குளோபல் பக்தி பியூரிட்டி இன் அவர் தாட்ஸ். அவ்யக்த பரிவார் சுமல ஒவ்வொரு நாளைக்கு இருக்கு ஃபுல் டே. இங்க வந்து பீஸ் வில்லேஜ்ல மதுபன் ரிட்ரீட் நடக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்ரீட் Saturday Amritwala 3:30 to 4:45 AM. Meditation 6 to 7 program schedule. மற்றது ஹிந்தி அவ்யக்தி முரளி பை மோகினி டிடியால தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லா டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. நேபாள் இங்கிலீஷ் 7 to 8:30 AM. மற்றது செஷன் ஹார்மனைசிங் சன்ஸ்கார்ஸ் பை சிஸ்டர் டோரத்தி 11:45 to 12:45 PM. பீஸ் வில்லேஜ்ல இருக்குது அவ்யக்த
அவ்வியக்தி ஜூம் மூலமா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் அவ்வியக்தி சில்ட்ரன் கிளாஸ் 1 to 1:30 to 3 p.m. அதுக்கப்புறம் அவ்வியக்தி யூத் கிளாஸ் 3 to 4 p.m. அது வந்து 6:30 to 7:15 சிஸ்டர் காயத்ரி மெடிடேஷன் 5 to 6:30. அதுக்கப்புறம் பேட்டரி கண்டினியூவாக இருக்கும் 7:15 to 8:30 வழமை போல ப்ரோக்ராம் நடக்கும் நாளைக்கு. அவ்வியக்தி முரளி 1969 இருந்து பல மில்லியன் மடங்கு பாக்கியமாம் அதிர்ஷ்டமாம். Abhyakt Murli, 21st of March, அவ்வியக்தி 1970. முரளி 21/4/1973. Confluence age is எப்படி பெயரோ அப்படி born காரியம். So when will that happen? It is the praise of this time, and so it should exist at this time, should it not? இந்த நேரத்துல என்ன நடக்கிறது? நாங்கள் நடைமுறை பயிற்சியில இதெல்லாம் விட Then வேணும். everyone will be happy, and so அப்படி who என்றால் says எப்பொழுது இது that நடக்கும்? everyone தற்போதைய is வாழ்வின் always பெருமை என்றால் அது இப்பொழுது தானே It நடக்க can வேண்டும். only be said at சத்தியத்தில் this தான் time, would அப்படி it not? ஆவீர்களா? Those அங்கு who are not அனைவரும் always happy, it is மகிழ்ந்த also said மலர்ந்த that முகத்துடன் someone is இருப்பார்கள். always happy. இவர்கள் மலர்ந்த Are you முகத்துடன் saying இருக்கின்றார்கள் that என்று who is யார் more கூறுவார்கள்? அதனை எப்போதுதான் சொல்ல so வேண்டும் practical அல்லவா? in a யார் practical மலர்ந்த way? முகத்துடன் இல்லையோ அவர்கள்தான் உங்களை This பார்த்து smiling now இவர்கள் மலர்ந்த if they முகத்துடன் listen to this இருக்கிறார்கள் என்று message வர்ணனை will செய்வார்கள் realize it. இல்லையா? அப்படிப்பட்ட However, மூர்த்தியாக அப்படிப்பட்ட to what கர்மம் extent are you நடைமுறையில் smiling? Is உள்ளதா? it because you realize this that you are smiling? So in this எப்படி sense, இப்பொழுது because of your கேட்கும் realization and சந்தோஷம் taking அடைகின்றீர்கள், advantage every day, அதாவது then உணர்கின்றீர்கள். anything you இந்த can மகிழ்ச்சி instantly எவ்வளவு get நேரம் in இருக்கின்றது return. என உணர்கிறீர்கள். At present, you see எனவே that it சிரிக்கின்றீர்கள். is அதுபோல raised your ஒவ்வொரு hand or நாளும் not. தன்னுடைய Why do கர்மத்தை you not raise your hand with it? உணர்ந்தீர்கள் என்றால், அதாவது சோதனை செய்தீர்கள் என்றால், Hesitate. யாராவது கேட்கும் போது பதில் கூற முடியும். So in the கையை same way, உயர்த்தலாமா when anyone has வேண்டாமா something to என்று say, இப்பொழுது put it on சிந்திக்கின்றீர்களா? platform உடனே and ஏன் கையை don't உயர்த்தவில்லை? listen to words தடுமாற்றம் because ஏன் they ஏற்பட்டது? practice. காரணம் என்ன? When they go in front of the இப்படித்தான் mirror தன்னுடைய and சம்பூர்ண they நிலையை consider சொரூபத்தில் this to be கொண்டு வர beautiful வேண்டும். and very வார்த்தையில் easily மட்டும் can see கூறினால் themselves to போதாது. be degraded சொரூபத்தில் symbols. கொண்டு வரவும் எப்படி உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு In one முன்னால் way, செல்பவர்கள் they இவர்கள் have a vision of மகான் என்று themselves. அனுபவம் The செய்கிறார்கள். image doesn't தன்னை change பாவி anything they கீழானவன் என்று but நினைத்துக் they கொள்கிறார்கள். themselves have a vision. அப்படி தற்போது யாராவது உங்கள் In முன்னால் the same way, வரும்போது those who தன்னை practice அனுபவம் செய்கிறார்களா? you should experience நீங்க themselves கீழானவன் என்று as மூர்த்தி different சொல்வதில்லை. beings who are. தன்னை And அவர்களாகவே உணர்கிறார்கள். you have to create அப்படி this உங்கள் connection. முன்னால் யாராவது வந்தால் When will அவர்களாகவே it be? உணர Will வேண்டும். it be when the இவர்கள் clouds எப்படி converge to இருக்கிறார்கள், verses? நான் எப்படி It is இருக்கின்றேன், now இந்த that the நிலை time வர has வேண்டும் come. அல்லவா? அது It's எப்போது been வரும்? revised in theory ஞானத்தினுடைய or in கோர்ஸ் practice. முடிவடைந்து விட்டது. இப்போது The ரிவைஸ் கோர்ஸ் course திரும்பும் is still completed பாடமுறை in நடந்து practical கொண்டிருக்கின்றது terms என்றால், now. பாடமுறையின் Or will அடிப்படையில் it ரிவைஸ் be செய்கின்றீர்களா revisited when the revised அல்லது course நடைமுறைப்படுத்தும் finishes? வகையில் ரிவைஸ் What do you think? செய்கின்றீர்களா? Are you waiting for this? நடைமுறையில் But do you கோர்ஸ் think முடிவடைய that வேண்டும் all அல்லவா? things ever அல்லது change ரிவைஸ் away எப்போது from முடியுமோ time? எப்போது நடைமுறையில் When will வெளிப்படுத்த you have போகின்றீர்களா? this? என்ன In order to செய்கின்றீர்கள்? intensify your இதற்கான efforts, நேரத்தை do you take எதிர்பார்த்து turns கொண்டிருக்கிறீங்களா? adding to your சமயம் வந்தால் capacity? எல்லாம் Or do you சரியாகிவிடும் என்று continue to நினைக்கின்றீர்களா? learn இந்த and வகுப்பு succeed எப்போது every day with எடுத்துள்ளீர்கள்? chance? தன்னுடைய முயற்சியை But தீவிரப்படுத்த that always cease
தன்னுடைய சக்தியின் அனுசாரமாக ஏதாவது திட்டம் தீட்டியிருக்கிறீர்களா? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் ஏதாவது கிடைத்தால் நடக்கலாம் என்று நினைக்கின்றீர்களா? யாரெல்லாம் மதுபன்வாசிகளாக இருக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் அனைவரும் முன்னுதாரணம் மாணவர்கள் என்று தான் பாப்ததா பார்க்கிறார். இது நாளை தொடரும். சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். பாப்ததாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றாற்போல. ஒருவரிடம் எளிதான தன்மை மற்றும் இனிமையான சம்ஸ்காரங்கள் இருந்தால் இந்த சம்ஸ்காரங்கள் அவரின் ரூபத்தில் இருக்கும். உங்கள் சம்ஸ்காரங்கள் பாப்தாதாவை சம்ஸ்காரங்களுக்கு உரியதாக மாறும் போது, அதே போல மாறும் போது பாப்தாதாவின் ரூபம் அனைவருக்கும் தென்படும். பாப்தாதா எப்படி இருக்கிறாரோ அது போலவே அவரது நற்பண்புகள், கடமைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அனுபவம் செய்யப்படும். இவரும் அதே போல பாப்தாதாவை போல் இருக்கிறார் என்பது அனைவரும் உதடுகளில் இருந்தும் வெளிப்படும். சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். பாப்தாதாவின் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றாற்போல, அதே மாதிரி. ஒருவரிடம் எளிதான தன்மை மற்றும் இனிமையான சம்ஸ்காரங்கள் இருந்தால் இந்த சம்ஸ்காரங்கள் அவரின் ரூபத்தில் இருக்கும். உங்கள் சம்ஸ்காரங்கள் பாப்தாதாவை சம்ஸ்காரங்களுக்கு ஒத்தவையாக இருக்கும் போது பாப்தாதாவின் ரூபம் அனைவருக்கும் தென்படும். பாப்தாதா எப்படி இருக்கிறாரோ அது போலவே அவரது நற்பண்புகள், கடமைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அனுபவம் செய்யப்படும். இவரும் பாப்தாதாவை போல் இருக்கிறார் என்பது அனைவரின் உதடுகளில் இருந்தும் வெளிப்படும். ஓம் சாந்தி.